ஹாய் எவ்ரிவன். ஸோ நம்ம இந்த செஷனில் வந்து பாரதிய சாட்சி அதிநியம் 2023 இன் கம்பேரிசன் வித் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 அதை பார்க்கலாம். சாப்டர் ஃபோர் ஆஃப் ஓரல் எவிடன்ஸ். ஸோ சாப்டர் 4 வந்து ஓரல் எவிடன்ஸ் பற்றி சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சாப்டர் 3 ஆன் ப்ரூஃப் பார்த்தோம் இல்லையா. ஸோ சாப்டர் 4 வந்து ரெண்டே செக்ஷன் தான். பிஎஸ்சியில் வந்து 54, 55. இதே இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் வந்து 59, 60 சொல்லியிருப்பாங்க. ரெண்டு செக்ஷன் தான், ஈஸி தான். பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. இதில் கொஞ்சம் மைன்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். மற்றபடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன்ஸ் இது. இப்போ நம்ம டெஃபினிஷன் கிளாஸஸில் வந்து நம்ம ஏற்கனவே ப்ரிலிமினரியில் பார்த்துருப்போம். பாரதிய சாட்சி அதிநியம் டெஃபினிஷன் கிளாஸஸில் வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஈயில் எவிடன்ஸ் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து ரெண்டு விதமான எவிடன்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. ஒன்று வந்து ஓரல் எவிடன்ஸ், இன்னொன்று டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். ஓகேவா? அந்த ஓரல் எவிடன்ஸை பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ ஓரல் எவிடன்ஸ் அப்படின்னா என்னது? அந்த விசாரணை, அந்த என்கொயரி பண்ணுவாங்கள்ல கோர்ட்டில், அந்த விசாரணை பொறுத்து அந்த விட்னஸ் வந்து எதெல்லாம் வந்து வாய்வழி சாட்சியமாக சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்து ஓரல் எவிடன்ஸ். ஓகேவா? அப்புறம் ஸ்டேட்மெண்ட் மேட் பை விட்னஸ், ஸ்டேட்மெண்ட் மேட் த்ரூ வீடியோ கான்ஃபரன்சிங். இப்போ வீடியோ கான்ஃபரன்ஸை கூட ஆட் பண்ணிட்டாங்களா பாரதிய சாட்சி அதிநியமில், அதாவது அது சொல்கிறாங்க. இப்போ செக்ஷன் 125 பார்த்தோம் இல்லையா. செக்ஷன் 125 வந்து என்ன சொன்னாங்க? வாய் பேச முடியாதவங்க எப்படி வந்து எவிடன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா. அதில் என்ன சொன்னாங்க? அவங்க சைன் லாங்குவேஜ் படி கொடுப்பாங்க, இல்லைன்னா எழுத்து மூலமாக எழுதி கொடுப்பாங்க. ஆனால் அது வந்து ஓப்பன் கோர்ட்டில் தான் இருக்கணும், எல்லோரும் முன்னிலையில் தான் அது நடந்திருக்கணும். அப்புறம் வந்து அந்த பேச முடியாதவங்களுக்கு ஸ்பீச் தெரபிஸ்ட் இருப்பாங்களா, ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ், அவங்கள கூட அசிஸ்டண்ட்டாக வச்சு கோர்ட் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் சைன் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுவுமே ஓரல் எவிடன்ஸ் தான். ஓரல் எவிடன்ஸ் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அவங்க வாய்மொழி சாட்சியம் கொடுக்கலனாலும் அவங்க வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் அதுவும் ஓரல் எவிடன்ஸில் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு தான் நம்ம இந்த செக்ஷன் படிக்கணும். சரியா? அப்புறம் வந்து ஓகே, இப்போ செக்ஷன் 54 என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 59, இங்கே வந்து செக்ஷன் 54. அதை சொன்னால் ப்ரூஃப் ஆஃப் ஃபேக்ட்ஸ் பை ஓரல் எவிடன்ஸ். ஒரே வரி தான் கொடுத்துருக்காங்க. ஆல் ஃபேக்ட்ஸ் எக்ஸப்ட் த கண்டென்ட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் மே பி ப்ரூவ்டு பை ஓரல் எவிடன்ஸ். அவ்வளோதான். ஸோ இதில் இதில் வந்து மைனர் சேஞ்ச் தான் பண்ணியிருக்காங்க. என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் வந்து கண்டென்ட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பாரதிய சாட்சி அதிநியமில் வந்து இந்த ஆர் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் வந்து இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸு, எலக்ட்ரானிக் ரெக்கார்டு எல்லாமே வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் தனித்தனியாக வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் அப்படி இல்லைல்ல. இப்போ வந்து எவிடன்ஸுங்கிற நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற டெஃபினிஷன்லேயே கொண்டு வந்துட்டாங்க எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸையும் சேர்த்து. அதனால இப்போ தனித்தனியாலாம் வேண்டாம் அப்படின்னு, ஒரே அர்த்தம் தானே அப்படின்னு ஒன்று போல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த செக்ஷன் என்ன சொல்லுது, என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறோம்ல, அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற கண்டென்ட்டை தவிர மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் வாய்மொழி சாட்சியமாக சொல்லலான்னு சொல்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்க பொருண்மைகளை தவிர மற்ற எல்லா பொருண்மைகளையும் நீங்கள் வாய்மொழி சாட்சியமாக சொல்லலாம். ஓகேவா? இதுக்கு விளக்கம் என்னென்னா, இப்போ டாக்குமெண்ட்டில் இருக்கிற விஷயத்த வந்து நீங்கள் வாய்மொழி சாட்சியமாகவும் திருப்பி சொல்லணும்னு தேவையில்லை. ஏன்னா அது ஏற்கனவே டாக்குமெண்ட்டில் இருக்குது. அப்படி தானே? அது ஏற்கனவே ஒரு இதில் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ வந்து நீங்கள் சொல்லணும்னு தேவையில்லை. இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, டாக்குமெண்ட் தான் வந்து பெஸ்ட் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இதில் வந்து பதிஞ்சிருக்கு, ஒரு இதில் எழுத்து மூல ஆவணம் இருக்குது அப்படிங்கும்போது அது பெஸ்ட் எவிடன்ஸாக எடுத்துப்போம். ஸோ வந்து அது வந்து ஒரு டைப் ஆஃப் எவிடன்ஸ் இல்லையா. அதனால் அதுக்கு நீங்கள் ஓரல் எவிடன்ஸ் கொடுக்கணும்னு தேவையில்லை. அது தவிர மற்ற என்னென்னாலும் சொல்லிக்கலாம். பார்த்தோம், இவர் வெட்டினதை நான் பார்த்தேன், இவர் இப்படி சொன்னதை நான் கேட்டேன்,
அதாவது நீங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு ப்ரிலிமினரி சொல்லும் போதே சொல்லியிருப்பேன் இல்லையா, டேரெக்டாக இருக்கணும், ஓரல் எவிடன்ஸ் டேரெக்டாக இருக்கணுங்கிறது அடுத்த செக்ஷனில் பார்ப்போம் இல்லையா. அவர் கேட்டது, அவர் பார்த்தது, இப்போ ஒரு சாட்சி இருக்காங்கன்னா அவங்க உணர்ந்தது, அவர்கள் கேட்டது, அவர்கள் பார்த்தது, இதை மட்டும்தான் அவங்க வந்து டைரெக்டாக வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாய்மொழியில் சொல்கிறது அதுதான் ஓரல் எவிடன்ஸ். ஓகேவா. டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை எதுக்கு எக்ஸப்ஷன், அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு பத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ஒரு பத்திரம் இருக்குது, இது வந்து இந்த வருடம் இன்னாரிடமிருந்து இன்னாருக்கு இது வந்து பாத்தியப்பட்டது, இந்த இடத்த வந்து நாங்கள் விற்று கொடுத்தோம் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விட்னஸ் சொல்ல வரவர், சார் இந்த பத்திரத்தில் வந்து இந்த இடத்த பற்றி இவர்கிட்டருந்து இவர் இத்தனாவது வருஷம் வந்து மாற்றி கொடுத்தாங்க, விற்று கொடுத்தாங்கன்னு தான் சார் இருக்குது அப்படின்லாம் ஜட்ஜிட்டு சொல்லணும்னு தேவையில்லை. ஏன்னா அது ஏற்கனவே இருக்குல்ல பதிஞ்சு, அப்புறம் அதை பற்றி எதுக்கு சொல்லணும். அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸில் இருக்கிறது தவிர மற்றெல்லாம் சொல்லலாம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து செக்ஷன் 54 வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது செக்ஷன் 59 சொல்லியிருக்காங்க இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில். அப்புறம் செக்ஷன் 55 வந்து ஓரல் எவிடன்ஸ் டு பி டைரக்ட். ஓகேவா. இது இப்போ ஏபிபி எக்ஸாமில் கூட இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க, ஓரல் எவிடன்ஸ் எப்படி இருக்கணும்ன்ட்டு. ஸோ ஓரல் எவிடன்ஸ் டு பி டைரக்ட், நேரடியாக கண்டுணர்ந்ததாக தான், பார்த்ததாக உணர்ந்ததாக இருக்கணும். இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு திருப்பி சொல்லணுன்ட்டு இல்லை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a fact which could be seen, it must be the evidence of a witness who say, அதே தான், பார்த்தவர்கள் பார்த்தேன் என்று சொல்ல வேண்டும். ஒரு ஃபேக்டை பார்த்தாங்கன்னா அதை பார்த்தேன்னு சொல்லணும். ஒரு ஃபேக்டை கேட்டிருந்தாங்கன்னா கேட்டிருக்காங்கன்னு சொல்லணும். ஒரு ஃபேக்டை வந்து அவங்களோட உணர்வு திறனால் அவங்க வந்து பர்சீவ் பண்ணியிருக்காங்க, அதை உணர்ந்திருக்காங்கன்னா அதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு அந்த மேனர்லேயே அவங்க சொல்லணும். எந்த மேனரில் அதை உணர்ந்தாங்களோ அப்படி. an opinion or to the grounds on which that opinion is held, it must be the evidence of the person who holds that opinion on those grounds. ஒரு விஷயத்தை பற்றி ஒருத்தருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது யாருக்கு ஒப்பீனியன் இருக்கோ அவர் தான் வந்து சொல்லணும். ஓகேவா. எனக்கு ஒரு விஷயத்தை பற்றி ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னா நான் தான் அதுக்கு எக்ஸ்பர்ட்டாக போய் சொல்லணும், எனக்கு இந்த மாதிரி ஒப்பீனியன் இருக்குது அப்படின்ட்டு. அவருக்கு அந்த விஷயத்தை பற்றி அப்படி ஒப்பீனியன் இருக்குதுன்னு நான் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ வந்து அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. இதுதான் நம்ம இப்போ வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா பார்த்தோம். அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஒரு விஷயம் வந்து கிளாஷ் ஆகும் அப்படின்ட்டு. அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இப்போ புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்களா, சக்ஸஸர். ஒரு இடத்துல ஒருத்தர் இல்லை, அவர் வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணியிருப்பார், இல்லை ஒரு இதை எழுதி வச்சுட்டு போயிருப்பார். அவர் வேறு பணி இடத்துக்கு போயிருக்கலாம், வேறு போஸ்ட்டுக்கு போயிருக்கலாம், இல்லை வேறு இடத்துக்கு போயிருக்கலாம், இல்லை ரிட்டையர் ஆகிருக்கலாம். அப்படி இருந்தார்னா அவரை தான் பழைய சிஆர்பிசியில் வந்து திருப்பி அவரே வந்து சாட்சி சொல்லணும். ஏன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி டைரெக்டாக அவங்களோட ஒப்பீனியனை அவங்க தான் சொல்லணும் அப்படிங்கிறனால அப்படி வச்சுருந்தாங்க, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்திருக்கிற பிஎன்எஸ்எஸில் வந்து இல்லை, அது டிலே ஆகிற பட்சத்தில் அவரோட சக்ஸஸர், அவருக்கு அடுத்த அந்த பணியிடத்தை வந்து நிரப்புறதுக்கு இன்னொருத்தர் வந்திருப்பார்ல, அவரு கூட இப்படி தான் சார் அவர் ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு, இப்படி தான் எழுதி வச்சுருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டு இந்த பிஎஸ்ஏக்கும் அதுக்கும் வந்து கொஞ்சம் கிளாஷ் ஆக தான் செய்யும். ஏன்னா இங்கே வந்து ஒப்பீனியன் வந்து டைரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அங்கே ஒப்பீனியன் வந்து அவர் இன்னொருத்தர் எனக்கு முன்னாடி வேலை பார்த்த சீனியர் எழுதி வச்சுருந்ததை அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தது அந்த ஜூனியர்ஸு இல்லைன்னா அதுக்கு அடுத்து வரவங்க கூட சொல்லலான்ட்டு இருக்குது. இன்னொன்று, இதுக்கு இன்னொரு எக்ஸப்ஷன் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன். இன்ட்ரடக்ஷன் செஷன் நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன்ல, அப்போ என்ன அப்படின்னா, ஓரல் எவிடன்ஸ் டு பி டைரக்ட். ஓகேவா. நேரடியாக பார்த்தவங்க இது பண்ணவங்க தான் சொல்லணும் அப்படின்ட்டுருக்கு. அதில் நம்ம எல்லாருமே தெளிவாயிட்டோம். ஓகே, சரி. ஹியர்சே எவிடன்ஸை வந்து கோர்ட் வந்து ஏற்றுக்காது இல்லையா, அட்மிட் பண்ணிக்காது. ஹியர்சே எவிடன்ஸ்னால் இவங்க சொல்லி இன்னொருத்தங்க கேட்டு அதை வந்து விட்னஸை சொல்லக்கூடாது. ஓகே. ஆனால் இதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. ஹியர்சே எவிடன்ஸுக்கு வந்து ஒரு எக்ஸப்ஷனும் இருக்குது. என்ன அப்படின்னா, டையிங் டெக்ளரேஷன்.
டையிங் டெக்ளரேஷன் எதில் வரும்? செக்ஷன் 26 ஆஃப் பாரதிய சாட்சி அதிநியம் 2023, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 32க்கு கீழே சொல்லியிருப்பாங்க. ஸோ டையிங் டெக்ளரேஷனுக்கு என்ன சொல்லலாம்? அதுக்கு வந்து ஆக்சுவலாக டையிங் டெக்ளரேஷனுக்கு வந்து நான் ஒரு இது இருக்குது, ஓகேவா? இருங்க ஒரு நிமிஷம். அதுக்கு ஒரு லாட்டின் மேக்ஸிம் இருக்குது. இந்த லாட்டின் மேக்ஸிம் படி தான் நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ டையிங் டிக்ளரேஷனுக்கான லாட்டின் மேக்ஸிம் என்ன அப்படின்னா, நெமோ மோரிட்டாரஸ் ப்ரே எசுமீட்டர் மென்டயர். நெமோ மோரிட்டாரஸ் ப்ரீ எசுமீட்டர் மென்டயர், ஓகேவா? NEMO MORITURUS PRAESUMITUR MENTIRE. எனக்கு லாட்டின் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாது, பட் நான் வந்து இங்கிலீஷ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படியே பண்ணுறேன். ஆனால் இது கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன் எனக்கு தெரியல. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, தன்னை யார் உருவாக்குனாங்களோ அவரிடமே செல்பவர் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? இப்போ கடவுள் தானே நம்மளெல்லாம் படைச்சார் நம்புகிறோம். இந்த லாட்டின் மேக்ஸிமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பிரம்மன் உன்னை படைச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த நீ சாகிற தருவாயில் ஒன்று சொல்கிறன்னா நீ அதுக்கப்புறம் வாழ முடியாது. நீ அந்த படைச்சவன்கிட்டே போகிற. அப்போ வந்து அப்படி இருக்கிறவன் வந்து பொய் சொல்ல மாட்டான். அப்படிங்கிறது பட்சத்தில் தான் இந்த டையிங் டெக்ளரேஷனை வந்து நம்ம இந்த ஏற்றுக்கிறாங்க, ஓகேவா? டையிங் டெக்ளரேஷனில் வேறு என்ன பார்க்கணும்? செக்ஷன் 32 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இங்கே வந்து செக்ஷன் 26. அப்போ வந்து டையிங் டெக்ளரேஷனை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த செக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரால் வந்து நேரடியாக வந்து சாட்சி தர முடியாது. இப்போ வந்து ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களால நேரடியாக சாட்சி தர முடியாது இல்லையா? இப்போ அவங்க எழுதி வச்சுட்டு இறந்துருக்கலாம், இல்லைனா மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நான் இறக்கின்ற தருவாயில் அவங்க வந்து டையிங் டெக்ளரேஷன் கொடுத்துருக்கலாம். இவங்களால தான் எனக்கு இப்போ வந்து மரணம் விளைவிச்சு நான் இப்போ மரணப்படுக்கையில் இருக்கேன்னா அதுக்கு இவங்க தான் காரணம். இவன் தான் சார் இவன் தான் மேடம் என்னை வெட்டிட்டான், இவன் தான் என்னை குத்திட்டான், இல்லை இதனால தான் நான் இப்படி இறக்க போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லலாம். சொன்னால் மேஜிஸ்ட்ரேட் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். மேஜிஸ்ட்ரேட்டோ டாக்டரோ யாரோ, பொதுவாக மேஜிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. டையிங் டெக்ளரேஷன் இருக்க போகுது அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு விட்ருவாங்க. நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கள் சார். அது நைட்டு 1 மணியாக இருந்தாலும் 2 மணியாக இருந்தாலும் போய் ரெக்கார்ட் பண்ணி தான் ஆகணும் GHல, ஓகேவா? அது வேறு விஷயம். அது மேஜிஸ்ட்ரேட்டோட தலைவலின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அது ஸ்ட்ராங் எவிடன்ஸ் தான். ஸோ வந்து டையிங் இந்த லாட்டின் மேக்ஸிமம் பார்க்கும்போது அவன் பொய் சொல்ல மாட்டான். அவன் செத்து போயிட்டான், செத்து போகும்போது ஏதாவது பொய் சொல்லிட்டு சாவனா அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் இதுக்கு வந்து எக்ஸப்ஷன்லாம் இருக்குது, ஓகேவா? இதை எப்போ வந்து ஒரு ஜட்ஜி ஏற்றுக்கல அப்படிங்கிறதுக்கு ஜட்ஜுக்கு இதை வந்து எந்த ஃபேக்டை ஏற்றுக்கலாம், எந்த எவிடன்ஸை ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஜட்ஜுக்கு வந்து ஒரு முக்கியமான பெரிய வேலையே. அப்போ வந்து அதுக்கு என்னெல்லாம் எக்ஸப்ஷன்னா, வந்து அவங்க ரொம்ப குழந்தைங்களா இருக்கக்கூடாது. குழந்தைக்கு வந்து என்ன தெரியும் சொல்லுங்கள்? அதுக்கு வந்து நம்ம இறக்க போகிறோம், இறந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னே தெரியாது. ஸோ வந்து அது ஒரு டெக்ளரேஷன் கொடுக்கு அப்படின்னா அது எக்ஸப்ஷன், சரியா? இன்னொன்று வந்து அதர் தென் த காஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் டெத்து. இப்போ வந்து அந்த மரணத்திற்கு காரணமான காரணிகளை மட்டும்தான் அந்த டையிங் டெக்ளரேஷனில் அவங்க சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க வேறு எதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதை வந்து மரண வாக்கு மூலமாக ஏற்றுக்க முடியாது. இன்னொன்று அவங்க மரணத்தை பொறுத்து தான் சொல்லணும். அவங்க இன்னொருத்தவங்க மரணத்தை பொறுத்தெல்லாம் வந்து அங்கே சொல்ல முடியாது. அப்புறம் நாட் அ காம்பிடென்ட் விட்னஸ், அதுதான் சைல்டு விட்னஸ் சொன்னேன்ல. அப்புறம் இன்கன்சிஸ்டன்ட் டையிங் டெக்ளரேஷன் ஹேஸ் நோ எவிடென்ஷியல் வேல்யூ. டையிங் டெக்ளரேஷன் வந்து அதுக்கு அந்த இது எல்லாமே தெளிவாக இருக்கணும். அதாவது அந்த இதாக இருந்திருக்கணும். அவங்க மரணத்தை பற்றி சொல்லியிருக்கணும், அதுக்கான காரணங்களை சொல்லியிருக்கணும், டைரெக்டாக இருக்கணும். அப்படின்லாம் நிறைய இருக்குது இல்லையா? பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறது அந்த மாதிரி தான் இருக்கணும். அதை தவிர சும்மா எழுதி வச்சோம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சும்மா ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்ஃப்ளூயன்ஸ் டெக்ளரேஷனாக இருக்கக்கூடாது. இன்ஃப்ளூயன்ஸ் டெக்ளரேஷனாக நீ எப்படியும் சாக போகிறல்ல,
நீ வந்து இதை சொல்லிடு, இதை வந்து எழுதிடு, இவங்கள பழி வாங்கிடலாம், இவங்கள இது பண்ணிடலான்னு யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்து அதனால் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா அப்படியும் இருக்கக்கூடாது. அப்புறம் அன்ட்ரூ டிக்ளரேஷன், உண்மை இல்லாத ஒரு விஷயத்த வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கக்கூடாது, அது உண்மையானதாக இருக்கணும். அப்புறம் வந்து இன்கம்ப்ளீட் டிக்ளரேஷன். ஓகே, இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இருக்கணும் டையிங் டிக்ளரேஷன். அப்போ தானே குற்றம் என்ன நடந்திருக்கு, குற்றவாளி யார், உங்கள் மரணத்திற்கான காரணம் என்னங்கிறத நீங்கள் தெளிவாக ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துருக்கணும்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு குறைபாடு இருக்கக்கூடாது, ஒன்றும் முடியாமல் யாரையும் பற்றி சொல்லாமல், இல்லை ஒரு மாதிரி அனானிமஸாக இருக்கக்கூடாது. அப்புறம் டெத் ஆஃப் அனதர் பர்சன், இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. இஃப் ஸ்டேட்மெண்ட் மேட் பை டிக்ரீஸ்டஸ் ரிலேட்டிவ், அவரோட இறப்பை பற்றி தான் சொல்லணும். அப்புறம் கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, எல்லாமே ஒன்றும் ஒத்து வரல, கான்ட்ரடிக்ட் பண்ணுதுன்னா அதையும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகேவா, அது நீங்கள் இறக்கும் தருவாயில் சொல்லியிருந்தாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க, கான்ட்ரடிக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா, ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் உங்களுக்குலாம். ஓகேவா, இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பரிதாபமான ஸ்டோரி தான். பட் இப்போ அந்த மாதிரி ஆட்கள், நான் சொல்கிற கதையில் உள்ள அந்த மாதிரி ஆட்கள்லாம் டையிங் டிக்ளரேஷன் எழுதி வச்சுருந்தாங்கன்னா அதை எப்படி ஜட்ஜு நம்பலாம்? ஸோ அந்த மாதிரி. ஓகேவா, இப்போது ஒரு பாட்டிமா என்னை பார்த்தாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்களோட கணவர் வந்து இந்த மாதிரி வேறு பெண்ணோட வந்து உறவில் இருக்கார், அதனால வந்து அவங்கள பார்க்குறதில்ல, அவங்கள கவனிக்கிறதில்ல, அவங்க வீட்டுக்கு வர்றதில்ல, அவங்க வீட்டை விட்டே துரத்தி விட்டார், அப்படி இப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அதனால கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு கணவரை வந்து மீண்டும் அவங்க கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாட்டிக்கு ஒரு 70 வயசு இருக்கும். ஓகேவா, அப்போ வந்து இவங்களுக்கே 70 வயசுனால் தாத்தா எப்படி இருப்பார், இந்த பாட்டி சொல்கிறது என்னது புரியலையே அப்படின்னு இது பண்ணேன். அப்போ அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க, பாட்டி ரொம்ப தெளிவாக இருந்தாங்க, ரொம்ப எஜுகேட்டட். அவங்க வந்து ஏற்கனவே கோர்ட்டில் வந்து பெட்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்தே தெரியுது அவங்களுக்கு நாலேஜ் எல்லாம் ரொம்ப இருக்குது, சட்டம் தெரிஞ்சிருக்கு, எல்லாம் தெரிஞ்சிருக்குது. அப்போ வந்து பாட்டி சொல்கிறது நம்புகிற மாதிரி தான் இருந்துச்சு நிறைய விஷயம். சரி பாட்டி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு, எனக்கு எப்படியாவது என் கணவர் வேணும், அதுக்கு நீங்கள் வந்து அவங்க அதெல்லாம் தெளிவாக சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அவருக்கு ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் போட்டு இது பண்ணுங்கள், ஒரு திருப்பி என் கூட வரணும் அப்படின்னு. சரி, ஓகே, அவர் இப்போ என் கூட இல்லை, அவர் என் கூட இல்லைன்னா அவர் அந்த இன்னொரு லேடியோடு தான் இருக்காருன்னு அந்த லேடியோட பேரும் சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு நான் இது பண்ணேன். சரி, இப்போது ஒரு பை வச்சுருந்தாங்க கையில், அந்த பையில் என்ன தான் வச்சுருக்கீங்க, எல்லாம் எடுத்துக்காமீங்க அப்படின்னேன். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க, டாக்குமெண்ட்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. நான் எவிடன்ஸ் வச்சுருக்கேன், நான் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. எடுத்துக்காமீங்க அப்படின்னேன். உடனே அவங்க டாக்குமெண்ட்ஸ் எடுத்து காமிச்சாங்க. அதில் அவங்க கணவரோட டெத் சர்டிஃபிகேட் இருந்துச்சு. அப்போ கணவர் உயிரோடு இல்லை, தாத்தா இறந்துட்டார். இப்போ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் இது பண்ணதில் என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த தாத்தா இறந்ததில் பாட்டி வந்து ஷாக் ஆகிட்டாங்க. ஷாக் ஆனதில் அவங்க வந்து ஒரு மாதிரி புத்தி சுவாதீனம் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. ஸோ அவங்க பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க பிள்ளைங்க கூட இல்லை. அம்மா எங்கே போனாங்கன்னே தெரில. இவங்க இப்படி தான் ஒவ்வொரு கோர்ட் வாசல்லையும் ஒவ்வொரு வக்கீல்கிட்டையும் போகிறது, என் கணவரை என் கூட சேர்த்து வைங்க, அவர் என் கூட இல்லை, அவர் இத்தனை வருஷமாக என் கூட இல்லைன்னா, அவர் 6 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டார். ஸோ அப்புறம் தான் தெரியும் அவங்க கணவர் இறந்த இதை தாங்க முடியவோ அந்த பாதிப்பில் அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்கன்ட்டு. இதில் எங்கேருந்து இந்த இன்னொரு லேடி வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த தாத்தா வந்து ஏதோ ஒரு சின்ன வயசில் இந்த மாதிரி இன்னொரு லேடி கூட அஃபேரில் இருந்திருக்காரு. அந்த டைமில் இந்த பாட்டிமாவை பிரிஞ்சிருந்துருக்கிறாரு. ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து அது ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதோ அந்த இன்னொரு லேடியோட அஃபேரில் இருக்கனால தான் என் கணவர் வந்து என்னை விட்டு பிரிஞ்சிருக்காருன்னு. அதுக்கப்புறம் வந்து அவங்க திருப்பியும் சேர்ந்து திருப்பி நல்லா தான் இருந்து திருப்பி பேரம்பேத்தியெல்லாம் எடுத்திருக்காங்க. ஓகேவா, இப்போ அந்த தாத்தா இறந்துட்டாருங்கிறத அவங்களால நம்பவே முடியலை. அந்த லேடியோட தான் இருக்கிறாரு, அதனால தான் அவர் என் கூட இல்லை அப்படின்னு அதை வந்து அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க.
ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் என்ன பண்ண, இந்த மாதிரி ஒரு ஆட்களை வந்து நம்ம டக்குன்னு பார்த்தாலும் தெரியாது. ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இந்த மாதிரி யாராவது வந்து டையிங் டிக்ளரேஷன் எழுதி வச்சுட்டு இவங்க தான் காரணம் என்னோடய மரணத்திற்கு அப்படின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா இவன் என்னை வெட்டிட்டான் அதனால நான் செத்துட்டேன், இவங்க எனக்கு இது பண்ணிட்டாங்க அதனால நான் எனக்கு வந்து அதனால தான் நான் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா, அதை எந்த அளவுக்கு அந்த மேஜிஸ்ட்ரேட் ஏற்றுக்கலான்ட்டு இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இருந்தால் ஏற்றுக்க மாட்டாங்க. மற்றபடி டையிங் டிக்ளரேஷன் நல்ல எவிடன்ஸ் தான் சொல்கிறாங்க. அண்டு டையிங் டிக்ளரேஷனை வந்து அவங்க டைரெக்டாக வந்து சொல்ல முடியாது இல்லையா. இப்போ நான் எதுக்கு சொன்னேன், ஓரல் எவிடன்ஸ் மஸ்ட் பி டைரக்ட் அப்படிங்கிறத நம்ம எங்கே பார்த்தோம், 55ல் பார்த்தோம் பிஎஸ்சியில். ஸோ டையிங் டிக்ளரேஷனை வந்து டைரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இறந்துருவாங்க. அவங்க சொன்னதை இன்னொருத்தர் தான் வந்து சொல்லுவார் இல்லையா, கோர்ட்டில் சாட்சி சொல்லுவார். இவங்க வந்து இப்படி எழுதி வச்சுருக்காங்க, இல்லைன்னா இவங்க கடைசி இறக்கும் தருவாயில் என்கிட்ட தான் சொன்னாங்க, இல்லைன்னா நான் சொல்ல மறந்துட்டேன். இன்னும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஹியர்சே எவிடன்ஸ் ஏற்றுக்க முடியாதுங்கிற ரூலுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் அட்மிஷன் மேட் டு தேர்ட் பார்ட்டி, அப்புறம் கன்ஃபெஷன்ஸ், அப்புறம் வந்து எவிடன்ஸ் கிவன் இன் ப்ரீவியஸ் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ், அப்புறம் ஸ்டேட்மெண்ட் இன் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் சிவில் ப்ரொசீடிங்ஸ். இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் தான். இது வந்து நான் அதாவது நம்ம ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ் பார்க்கும்போது இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா. நான் அப்போ வந்து இது எப்படி எக்ஸப்ஷன், இந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும் இதுக்கு எக்ஸப்ஷனை வரும். இந்த ஓரல் எவிடன்ஸ் டைரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ஜென்ரல் ரூல். அதுக்கு எக்ஸப்ஷன் இதெல்லாம் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அந்தந்த செக்ஷன் எடுக்கும்போது இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா. தேங்க்யூ.